முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள 800 மெகாவாட் வடசென்னை மிக உயர் அனல் மின் நிலையம் 3ஐ திறந்து வைத்து மின்சார உற்பத்தியினரை தொடங்கி வைத்துள்ளார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தமிழ்நாடு மக்களின் மின்சார தேவையினை முழுவதுமாக பூர்த்தி செய்ய உறுதுணை புரியும் புதிய அனல் மின் தற்போது புதிய அனல் நிலையத்தினை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். இந்த நிகழ்வில் முதலமைச்சரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? இந்த புதிய இந்த அனல் மின் நிலையத்தினால எத்தனை மெகாவாட் மின்சாரம் நமக்கு கிடைக்க இருக்கிறது? விரிவான தகவல்கள். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் வடசென்னை அனல் நிலையம் இயங்கி வருகிறது. முதலாவது நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும், இரண்டாவது நிலையில் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தியும் என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இப்போது இங்கு 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறனில் விரிவாக்கம் செய்வதற்காக கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் திட்டமிட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. 10,158 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னை மிக உயர் அனல் மின் நிலையம் 3வது நிலை கட்டுமான பணிகள் நடைபெற்று முடிவடைந்துள்ளது. இப்போது 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல் மின் நிலையத்தில் கடந்த சில மாதங்களாக சோதனை அடிப்படையில் கொதிக்கலனில் நிலக்கரி எரியூட்டப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தன. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நிலையில் இந்த அனல் மின் நிலையத்தின் செயல்பாடுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மின் உற்பத்தியை தொடங்கி வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையத்தில் முதல் முறையாக குறைந்த அளவிலான நிலக்கரியை கொண்டு அதிகபட்ச மின் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் கொண்ட இந்த மிக உயர் மின் நிலையம் இங்கு நிறுவப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் முதல் மிக உயர் மின் நிலையம் இங்கு 450 கிராம் நிலக்கரியினை கொண்டு 1 யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் வகையில் தொழில்நுட்பமும் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இயற்கை முறையில் நீர் குளிரூட்டும் கோபுரம் மூலம் வெளியேற்றப்படுகிறது. மாசு சூழலில் செயல்படாத உள்ளது. குறைந்த மாசுக்கு வெளியேறும் வகையில் சுற்றுச்சூழலும் நட்பு உணர்வும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிலையில் இந்த 765 கிலோ வலிமை காப்பு துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டது முதல் அனல் மின் நிலையமாக என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, எம்எல்ஏக்கள் துரைசந்திரசேகர், கோவிந்தராசன், எம்பி ஜெயக்குமார், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் ராஜேஷ் லக்கானி, எரிசக்தி துறை முதன்மை செயலாளர் பீலா வெங்கடேசன், மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளும் திமுக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.